In this presentation, நம்ம ஒரு 4 வேரியபிள் கே மேப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 வேரியபிள் கே மேப், 2 வேரியபிள் கே மேப்ஸ், ஸோ அதை மேப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, குரூப்பிங் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூ பீப்புள் கேன் அதை வந்து பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு கேன் கம், ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி அதோட ஐடியா இருந்ததுன்னா கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ். ஓகே, ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் y தான் நம்ம அவுட்புட். ஸோ y is nothing but f of, it is a function of a b c d, okay, which is equal to min terms 1 5 6 7 11 12 13 and 15. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்ம கே மேப்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும், ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியபிள் கே மேப். ஸோ ஏ பி சி டி இவங்க தான் அந்த 4 வேரியபிள்ஸ். ஸோ n is equal to 4, ரைட்? ஸோ இப்போ சைஸ் ஆஃப் த கே மேப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ சைஸ் ஆஃப் த மேப் இஸ் ஈக்குவல் டு 2 to the power n, ரைட்? ஸோ n பிளேஸில் 4 இருக்கிறதுனால 2 power 4, தட் இஸ் ஈக்குவல் டு 16 செல்ஸ். ஸோ நம்ம கே மேப்போட ஏரியாவில் 16 செல் இருக்கணும். ஸோ அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 16 செல்ஸ் இருக்கும் கே மேப்பில். ஸோ கேன் ஸ்பிளிட், இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கேன் புட் ஏ பி சி டி, ரைட்? ஏபி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ் அண்ட் சிடி வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ், அதனால அப்படி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஏபிசிடி இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 0 0 1 1 1 1 0. ஸோ வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 1 1 1 0, ரைட்? இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மின் டேர்ம்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ மின் டேர்ம்ஸ், ஸோ ஹவு டு ஃபில் மின் டேர்ம்ஸ்? ஸோ மின் டேர்ம்ஸ் ஃபில் பண்ணுறது 0 1 3 2 4 5 7 6 8 9 10 11 12 13 14, I'm sorry, 14 and 15, ரைட்? ஸோ இப்படி தானே நம்ம மின் டேர்ம்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஸோ மின் டேர்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுல சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துருச்சுன்னா 8421 கோட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. 8421 கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல 4 இருக்குது, 4, ரைட்? இந்த இடத்துல 4 தான் வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சி 4 வருதுன்னா A0 B1, ரைட்? A0 B1 and C0 D0. ஸோ 0 1 0 0 இந்த காம்பினேஷன் வந்துச்சுன்னா தான் இது மீட் ஆகிற இடம் தான் 4. ஸோ 8421 கோடில் போயிட்டு 0 1 0 0 அப்படின்னு போடுங்க. ஸோ 0 1 0 0ன்னு போட்டிங்கன்னா 8க்கு வேல்யூ கிடையாது, 2க்கு வேல்யூ கிடையாது, 1க்கு வேல்யூ கிடையாது, 4க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே 4 போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ திஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மினிட், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ப்ராப்ளமில் பாருங்கள் 1 5 7 6 7 11 12 13 15. ஸோ இதுக்கு நம்ம மேப்பில் அப்படியே எக்ஸாக்டாக 1 5 6 7 அப் டு 15, ஓகே, ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம மேப்லேயே 1 இருக்கிற இடத்துல ஒரு 1 போட்டுக்கோங்க, ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஓகே, அதே மாதிரி 5ல் ஒரு 1, அகைன் 6ல் ஒரு 1, 7ல் ஒரு 1, 12 13 15, ரைட்? அப்புறம் லாஸ்ட்லி 11. ஸோ 11ல் இந்த மாதிரி ஒன்ஸ்லாம் போட்டு ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் கோ ஃபார் த குரூப்பிங். ஓகே, ஸோ குரூப்பிங், ஹவு கேன் யூ டூ த குரூப்பிங்? ஸோ குரூப்பிங் பண்ணும்போது நமக்கு பிக்கஸ்ட் குரூப் அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பெரிய சைஸ் குரூப் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஸ்மால் குரூப்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ பெரிய குரூப் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கு. ஸோ 5 7 13 15, ரைட்? இது எல்லாமே சேர்ந்தா ஒரு குரூப். ஸோ 4 ones available for you, ரைட்? இது எல்லாமே சேர்ந்தா ஒரு குரூப். ஸோ இந்த குரூப்பை
நம்ம இப்போ சால்வ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ ஹவு டு அரைவ், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏபி சைடில் பாருங்கள், ஏ 0லேருந்து 1க்கு ஜம்ப் ஆகுது. ஓகே, அதனால் ஏவோட வேல்யூ எடுக்க முடியாது. பட் பி இந்த வேல்யூ நீங்கள் ஜம்ப் ஆகுது, 1லேருந்து 1க்கு ஜம்ப் ஆகுது. ஸோ பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் பி, ரைட் சைடில் எழுதுறேன் ஆன்சரை பி, ரைட். ஸோ பி. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா சிடியோட வேல்யூ பார்க்கலாம். சி இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ சியோட வேல்யூ 0லேருந்து 1 ஜம்ப் ஆகிறதுனால சியோட வேல்யூ எடுக்க மாட்டோம். ஆனால் டி பார்த்தீங்கன்னா டி 1லேருந்து அகெயின் 1க்கு தான் ஜம்ப் ஆகுது, ரைட். ஸோ வேற எந்த ஏ வேல்யூ வராது, சியும் வராது, பிடி ரெண்டு மட்டும்தான் வரும். ஸோ பிடி. ஸோ இந்த மிடில் இருக்கிற குரூப்பை எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா பிடி அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ வாட் அபவுட் அதர் குரூப்ஸ், மற்ற குரூப்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த ரெண்டு குரூப்பையும் இது ரெண்டையும் ஒரு குரூப்பாக பண்ணிக்கோங்க. இது ரெண்டு ஒரு குரூப்பாக பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஏ பிடி ப்ளஸ், ரைட். ஸோ இப்போ ஒரு குரூப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஏ இந்த குரூப்லேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது ஏ வந்து 0, இங்கேயும் 0 தான். ஸோ ஏன்னு எழுதிக்கோங்க, அதோட வேல்யூ 0 இருக்கிறதுனால ஏ பார், ரைட். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செல் இருந்து தான் இன்னொரு செல் ஜம்ப் ஆகுது. ஸோ சிங்கிள் செல் தான் டாப்பில் இருக்குது, சிடி, ரைட். சிடி, சியோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால சி பார். ஓகே, ஸோ இந்த குரூப் முடிஞ்சது. அடிஷ்னலாக இன்னொரு குரூப்பும் பண்ணலாம். இங்கே ஒரு குரூப் அவைலபிள், ரைட். ஸோ M7 M6ல இங்கே ஒரு குரூப் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ M7 M6. ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, ரைட். ஸோ நான் இந்த குரூப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டாக்கிங் அபவுட் திஸ் குரூப் எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த குரூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் ஏபி ஓட வேல்யூஸ் காமன். ஸோ ஏபி காமன், ஏவோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால ஏ பார், ரைட். ஸோ இங்கே திஸ் பார்ட். ஓகே, ஸோ இது டாப்பில் சிடியோட வேல்யூ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சி இங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகலை, அதனால சி தான். சியோட வேல்யூ 1ங்கிறதுனால சி அப்படின்னு வச்சுக்கிறோம். பட் டியை பார்த்தீங்கன்னா டி இஸ் நாட், ஜஸ்ட் அ மினிட், சி அப்படின்னு எழுதிங்கன்னா, ஸோ டி இங்கிருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அதனால டியோட வேல்யூ நம்ம எடுக்க போகிறது இல்லை, ரைட். சி திஸ் இஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ அதர் குரூப், ரைட். இந்த குரூப் எடுத்துக்கலாம். இந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏ பி போத் ஆர் காமன், ரைட். ஏபி காமன், அதனால ஏபின்னு எழுதிக்கிறீங்க. ரெண்டு பேருக்குமே வேல்யூ 1 தான், 1 ரைட். அதனால ஏபி அப்படியே தான் இருக்கும், ரைட். டாப்பில் சிடியோட வேல்யூ பார்க்கும்போது சி இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ சியோட வேல்யூ 0, ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகாததுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம் சி பார், ரைட். ஆனால் டி அப்படி கிடையாது. டியோட வேல்யூ இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் திஸ் பார்ட். ஸோ அதோட வேல்யூ 0லேருந்து 1 சேஞ்ச் ஆகிறதுனால அதோட வேல்யூ நம்ம எடுக்கிறது இல்லை, சி மட்டும்தான் எடுக்கிறோம், சி பார்னு எடுத்துக்கிறோம், ரைட். லாஸ்ட் ஒன் கலர் மாற்றிக்கலாம், ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த குரூப், திஸ் குரூப், ரைட். இந்த குரூப்பை பாருங்க. ஸோ இந்த குரூப் டாப்ல இருந்து கீழே இறங்குது. ஸோ இங்கிருந்து இங்கே ஏ ஜம்ப் ஆகும்போது ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் ஏ, ரைட். பட் பியோட வேல்யூ இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 1 to 0, ரைட். அதனால இந்த வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ எடுக்கிறது இல்லை, ஏ இஸ் ஏ, ரைட். ஆனால் டாப்ல பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் சிடி, ரைட். சிடி, சியும் 1 டியும் 1, அதனால சிடி, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல இருக்கிற எல்லா பிரைம் இம்ப்ளிகன்ஸும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குரூப்லயாவது வந்திருக்கும், ரைட். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல ஒரு சில ஒன்ஸ் இங்கே தனியாக விட்டுருப்பாங்க, ரைட். வேற ஏதாவது இடத்துல கனெக்ட் ஆகாமல் இருக்கும். கனெக்ட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கிற ஒன்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளமை பார்க்கும்போது நம்ம டேபிளில் நம்ம போட்ட மேப்ல எல்லா பிரைம் இம்ப்ளிகன்ஸும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குரூப்லயாவது வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பிடி ஏ பார் சி பார் டி பிளஸ் ஏ பார் பிசி பிளஸ் ஏபிசி பார் பிளஸ் ஏசிடி. ஓகே, உங்களுக்கு வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. போலியன் தியரம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, இல்லைன்னா சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் காமன் சென்ஸ் வச்சு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ரைட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.